பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 1 16-17 வசனங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதப்பட்டது. பவுல் ஆண்டவர் பயன்படுத்தின விதம் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் அவரால் எழுதப்பட்டு இருந்தும் அவர் என்ன சொல்றாரு, நான் சிறியவன் அப்படின்றார். சிறியவனை தான் அவர் விசுவாசத்துல தேவ பலனாய் பயன்படுத்தின ஒரு தேவ மனிதன் சொல்கிறது. பரிசுத்தாவியானவருடைய வார்த்தையை அந்த பவுலடிகளார் என்ன சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆமாங்க, கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்க வெட்கப்படக்கூடாது. அது பவுல் சொன்னாரு. நாமளும் கையில வேதத்தை சுமந்துட்டு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க சொல்றீங்கன்னா, அவருடைய அன்பை சுமக்கிறீங்கன்னா, அவரை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, எல்லாரிடத்திலும் அன்பாய், கரிசனையாய், அக்கறையாய் இருப்பீங்க. அண்ட் இந்த உலகத்துக்கு எப்படி அவர் வெளிச்சமா இருந்தாரோ உங்க மூலியமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவர் விசுவாசத்தை தொடக்கிறார். அது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லாமல் யாரு என்ன, அவருக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. அவருக்கு எல்லாரும் அவருடைய பார்வையில் ஈக்குவல். பாவத்தில் இருந்தீங்கன்னா இந்த பாவிக்காக தான் இயேசு வந்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவத்திலிருந்து விடுபட ஆண்டவர் தேடுங்க. நிச்சயமா ஒரு நாள் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்குள்ளாக விசுவாசத்தோடு தேவ பலனோடு அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரிடத்துல கேளுங்க. அவர் தேவ பலனாய் இருப்பார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது இல்ல, நீங்க புது பலன் அடைந்து செட்டைகளை போல அடித்து பரப்பீங்க. இந்த உலகம் உங்க பின்னே, சிலுவையை உங்க முன்னாடி வைக்கும்போது, கிறிஸ்துவ நீங்க முன்னணியில வைக்கும்போது அந்த உலகமே உங்கள் பின்னே தேவ பலனாய் உங்களுக்குள்ளாக இருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். சுகத்தோடும் பலத்தோடும் வாழ உங்களுக்கு அருள் புரிவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, ஆமாங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். யார் நீதிமான்? இந்த நீதிக்கு உட்பட்டு, சத்தியத்துக்கு உட்பட்டு நடக்கிறவர்கள் நீதிமான். பாவத்துக்கு புறம்பே, அதாவது பாவத்துல இருந்தோம், அடிமைத்தனத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம ரட்சிப்படைவதற்கு அவர் ஆட்டுக்குட்டியானவர். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பலியாகி இன்றும் உயிரோடு நம்ம திருப்பி வரத்துக்கு ரெடியாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு தந்து எந்தெந்த வழியில நம்ம நடக்கணும் அப்படின்றதையும் ஆவியானவர் உணர்த்தி சொல்றார். அவங்களுக்கு விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். இந்த நீதிக்குட்பட்டவர்கள் நீதிமான், இந்த சத்தியத்துக்கு உட்பட்டவர்கள் நீதிமான். இது வெறும் வார்த்தை இல்லைங்க. பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டதுனால இது பரிசுத்த வேதாகமமா இருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் எது? சுவிசேஷம் வார்த்தை தான் சுவிசேஷம். ஆண்டவர் உங்களுக்காக மரித்தது அது சுவிசேஷம். இது நற்செய்தி. சுவிசேஷம்ன்றது நற்செய்தி. அந்த விசுவாசத்தினால அந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு உயர் இருக்குது. இயேசுவின் நாமம் அது மிக வல்லமையுள்ள நாமங்க. எல்லாரும் தலை குனிய வைக்கும் நாமம், எல்லோரும் தலை வணங்கும் நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தோட விசுவாசத்தோடு அவரை நீங்க பிடித்து கொள்ளும் போது அவர் உங்களை நடத்துவாரு, அவர் வழி நடத்துவாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி அவர் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அந்த தேவ பலனோடு நம்ம செயல்படும் போது அநேகருக்கு மாதிரியாகவும் அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லாமலே நம்மளுடைய வாழ்க்கையில அது செயல்படும். ஆவியானவர் உண்மை. இன்றும் நான் ஜீவனோடு இருப்பதற்கு ஏசப்பா ஒரு சாட்சி.
நான் சாட்சி ஏசப்பா. இன்றும் நான் ஜீவிக்கிறதுக்கு ஏசப்பா எனக்குள்ளாக இருந்து கிரியைகளை செய்கிறதற்கு நான் ஒரு வாழும் சாட்சி. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி அடியேனுக்கும், இயேசுப்பா உம்முடைய வார்த்தையை இயேசுப்பா சொல்லும்படி அடியேனுக்கும், இயேசுப்பா இந்த வார்த்தையை கேட்கும்படி காண்கிற வீடியோவை காண்கிற எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா பாவி எங்கள் மீது கிருபையாயிரும். துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுப்பா உங்களுக்குள்ளாக இயேசுப்பா நாங்கள் வேரூன்றி பற்றி படர விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக வர்த்திக்க பண்ணுங்க. இயேசுப்பா தேவ நீதிக்குட்பட்டு உம்முடைய சுவிசேஷத்தை இயேசுப்பா உம்முடைய அன்பை நாங்கள் இந்த உலகத்திற்கு சொல்ல இயேசுப்பா ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்வீராக தகப்பனே. இயேசுப்பா வானத்தையும் பூமியும் படைத்த உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வர நல்க இயேசுப்பா நாங்கள் உமக்கு அடிபணிந்து வாழ, சத்தியத்துக்கு உட்பட்டு வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக தகப்பனே. நீர் ஒருவரே மகிமைப்படணும். எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி நீர் பெருகவும் நாங்கள் செருவோம். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. God bless you. Thank you.